வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டின ஒரு லக்ஸரியான 3 BHK வீட சுற்றி பார்க்க போகிறோங்க. இந்த அழகான வீட்டோட ஸ்பெஷலே காம்பாக்டான இடத்துல கட்டின வீட்டோட வசதியான பிளானிங்கும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய வீட்டோட அழகான இன்டீரியர் ஒர்க்ஸும் தான். இந்த வீட்டோட பிளானிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீட்டை 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தான் கட்டியிருக்காங்க. ஆனாலும் இந்த வீட்டில் 10க்கு 16ங்கிற அளவில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் 16க்கு 16ங்கிற அளவோட ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமும் கொடுத்து வீட்டை பயங்கர வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர்ஸை பற்றி சொல்லணும்னா எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஆனாலும் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான ஃபோயர்ல இருந்து லிவிங் ஏரியாவில் செஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான டிவி யூனிட், பூஜை யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்ல இருந்து நிறைய ஸ்டோரேஜ்கான ஸ்பேஸோட இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன், ரொம்ப யூனிக்கான டிசைன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்குன்னு எல்லாமே பார்த்து செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்த அழகான வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு நம்ம சொந்தங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்குற இந்த அழகான வீட்டை தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டை 2 சென்ட்டுக்கிற லேண்ட் ஏரியால வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஹெட்ரூம்ல கட்டி 1900 சதுரடியில் வசதியான 3 BHK வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியருக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ல டெக்ஸ்ட் ஒர்க், டெயில்ஸ் ஒர்க்னு அழகான நிறைய டிசைன்ஸை கொடுத்து ப்ரௌன், ஒயிட், கிரே கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயும் இதே கலர் காம்பினேஷன்ல ட்ரீ டிசைன் உள்ள மாதிரியான லேசர் கட் டிசைனோட ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் தாராளமா ஒரு பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியாவை பார்க்குறோம். இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸ் லே பண்ணி வாலுக்கு கிளாஸ் என ஃபினிஷிங்ல செராமிக் டெல்ஸை கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே அவுட் சைட்ல கேஸ் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியால ரைட் சைட் காம்பவுண்ட் வால்ல சிவில் ஒர்க்லயே ஒரு அழகான டிசைன் ஒர்க்ஸும் செஞ்சிருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியால இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது முழுக்க தேக்கு மரத்திலேயே டபுள் டோர் டைப்ல ரொம்பவே யூனிக்கான பேட்டர்னோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்டர் ஆனதும் அதை விட அழகா ரெடி பண்ணிருக்கக்கூடிய சூப்பரான ஃபோயர் ஏரியாவா பாக்குறோம். சர்க்கிள் ஷேப்ல லைட் எஃபெக்ட்ஸோட ஒரு அழகான என்ட்ரி ரெடி பண்ணி பேக்ரவுண்ட் வால்க்கு ஃபுல்லாமே அழகான உட்டன் பேனலிங் ஒர்க்கையும் கீழே ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. ஃபோயரை தாண்டி உள்ள வந்ததும் இங்க நம்ம பாக்குறது 11க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியா. வீடு ஃபுல்லாமே இந்த லிவிங் ஏரியால பாக்குற மாதிரியே ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு சிம்பிளான நீட்டான டிசைன்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஸ்டிப் லைட்ஸோடையும் ஸ்பாட் லைட்ஸோடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ இருக்கு. லிவிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குறது சூப்பரான டிசைன் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே மாடர்னாக செஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் பேக்ரவுண்டில் நிறைய லைட் ஒர்க்கையும் பயன்படுத்தி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி ஃபோயருக்குள்ள என்டர் ஆகும்போது ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியாவை பார்த்தோம். இப்போ நம்ம ஃபோயரோட லெஃப்ட் சைடில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான மாடலர் கிச்சனாக பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்குற இந்த அழகான கிச்சனோட அளவு 8க்கு 10. கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்தி ஸ்டோரேஜ்க்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல நிறைய பேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக ஓப்பன் வால் யூனிட்டும் க்ளோஸ்டு வால் யூனிட்டையும் கொடுத்து கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸை உருவாக்கியிருக்காங்க. லிவிங் ஏரியால மேற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான பூஜை யூனிட். சூப்பரான டிசைன்ல ரெடி பண்ணி பக்கத்திலேயே சோப்பீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து ஃப்ளோரிங் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு சீலிங் லெவல் வரைக்கும் அழகான பேனலிங் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த பூஜை ரூமுக்கு பக்கத்திலேயே கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோரும் இருக்கு. பெட்ரூமோட டோருக்கு கோல்டன் பீடிங் டிசைன் பொறுத்த மாதிரி இன்டீரியருக்கு மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு அழகான டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16ங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட சீலிங்க்கும் அழகான லைட் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி சிம்பிளான நீட்டான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ஜிப்சம் போர்டை பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோர்ல பார்த்த மாதிரியே கோல்டன் பீடிங் டிசைனை பொருத்தி வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியும் இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஸ்டடி டேபிளையும் ரெடி பண்ணி மேலே வர RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் செஞ்சு ஒயிட் கலர் தீம்ல ரெடி பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த வீட்டோட முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டியே இந்த வீட்டோட ஒவ்வொரு ரூமையுமே 11 அடிக்கு ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்கிறது தான் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கு. பெட்ரூம்குள்ள இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். உட்டன் லுக்லேயே PVC டோர் மாட்டியிருக்காங்க.
இங்கே நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.75க்கு 5.25. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஓசன் ப்ளூ கலரில் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைலில் ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு த்ரெட்டுக்கு கிரனைட்டையும் ரைஸுக்கு டைல்ஸ் ஒர்க்கையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு நிறைய ஜன்னல்களையும் கொடுத்து ஸ்டெப் லைட்டையும் இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வடிவமைச்சிருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது போக ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங்ல பெரிய ஓப்பன் டு ஸ்கையையும் கொடுத்து யூனிக்கா இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவை வடிவமைச்சிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஹை கிளாஸியான வெட்டிஃபைட் டைல்ஸை லே பண்ணி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இருக்கக்கூடிய பேசேஜில் முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூமா பார்த்தலாம். இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் 16க்கு 16ங்கிற அளவோட ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட சீலிங்க்கு சிம்பிளான நீட்டான டிசைனில் ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் இருக்க ஜிப்சம் போர்டை பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்கு பெரிய விண்டோ இருக்கு. இது போக இங்கே நம்ம பார்க்கறது வாக்கின் டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வார்ட்ரோப் செட்டப். ஸ்டோரேஜுக்கு பெரிய வார்ட்ரோப் ரெடி பண்ணி மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் வரைக்கும் செஞ்சிருக்காங்க. இந்த வார்ட்ரோப் யூனிட்லேயே ரைட் சைடில் இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். யூனிக்கான டைல்ஸ் ஒர்க்கோட 5க்கு 8ங்கிற அளவில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு பிரைவேட்டான பால்கனி இருக்குங்க. இதோட அளவு 6க்கு 7.5. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் டஃப் அண்ட் கிளாஸை பயன்படுத்தி ஹேண்ட் ரைல் அமைச்சிருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது போக இதே பால்கனி ஸ்பேஸில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட செட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமையும் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16ங்கிற அளவோட ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணி ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையுமே பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூனிக்கான வார்ட்ரோப் செட்டப் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 5.75க்கு 8. எதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸை வீட்டுக்குள்ளே இருந்தே போகிற மாதிரி ஹெட்ரூம் கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாலையும் நிறைய வெளிச்சத்துக்காக ஜன்னலை கொடுத்து ஸ்டெப் லைட்டையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் வீட்டோட டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ்லையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. காம்பாக்டான இடத்துலயே வசதியான பிளானிங்கோடையும் அதே சமயத்தில் ரொம்பவே யூனிக்கான இன்டிவோக்கோடையும் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல தடாகம் ரோட்ல டிவிஎஸ் நகர்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோக்கோடெல்லாம் சேர்த்து 93 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த இந்த யூனிக்கான வீட்டுக்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கிறதையும் டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.